வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். தமிழகத்தை சேர்ந்த செஸ் வீரர் குகேஷ், மனுபாக்கர் உள்ளிட்ட 4 பேருக்கு கேல் ரத்னா விருது வழங்கப்படும். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. 2023-2024 ஆண்டிற்கான சிடி பிரிவு பணியாளர்களுக்கு போனஸ் வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்கள், குழந்தைகள் மீதான வன்முறை அதிகரித்துள்ளது. பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. பெண் அதிகாரம் என்பதை நோக்கி தமிழ்நாடு முன்னேறி வருகிறது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. மூவாசி பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 3 குழந்தைகள் உட்பட 10 பேர் கொல்லப்பட்டனர். நாட்டின் உயரிய விருதுகள் பெறும் தமிழக வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்து தெரிவித்துள்ளார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழகத்தை சேர்ந்த செஸ் வீரர் குகேஷ், மனுபாக்கர் உள்ளிட்ட 4 பேருக்கு கேல் ரத்னா விருது வழங்க மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தை சேர்ந்த செஸ் வீரர் குகேஷுக்கு கேல் ரத்னா விருதை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. மேலும் துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மனுபாக்கர், இந்திய ஹாக்கி அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங் மற்றும் பாராலிம்பிக்ஸில் வீரர் பிரவீன் குமார் ஆகியோருக்கும் கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஜனவரி 17ஆம் தேதி காலை 11 மணிக்கு நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்க உள்ளார். 2023-24 ஆண்டிற்கான சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு போனஸ் வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்படுத்தி வரும் நாட்டிற்கே வழிகாட்டக்கூடிய பல முன்னோடி நலத்திட்டங்களை கடைக்கோடி தமிழர்களுக்கும் கொண்டு சேர்த்திட அயராது உழைத்திடும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2023-24 ஆண்டிற்கான மிகை ஊதியம் மற்றும் பொங்கல் பரிசு வழங்கிட 163 கோடியே 81 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டுள்ளது. அதில் சி மற்றும் டி பிரிவை சார்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ரூபாய் 3000 என்ற உச்ச வரம்பிற்கு உட்பட்டு மிகை ஊதியம் வழங்கப்படும் எனவும், முழு நேர மற்றும் பகுதி நேர பணியாளர்கள் ஆகியோருக்கு ரூபாய் 1000 சிறப்பு மிகை ஊதியம் வழங்கப்படும் எனவும், சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் கிராம அலுவலர்கள், கிராம உதவியாளர்கள் ஆகியோருக்கு ரூபாய் 500 பொங்கல் பரிசாக வழங்கப்படும் எனவும் அரசு வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்கள், குழந்தைகள் மீதான வன்முறை அதிகரித்துள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சென்னையில் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்கள், குழந்தைகள் மீதான வன்முறை அதிகரித்துள்ளது எனவும், குற்றங்கள் அதிகமாக நடப்பது தெரியக்கூடாது என்பதற்காக குற்றங்களை பதிவு செய்ய காவல்துறை அனுமதி மறுக்கிறது எனவும், இதனை வன்மையாக கண்டிக்கிறோம் எனவும் தெரிவித்தார். மேலும் அயனாபுரத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை காவல்துறை கண்டித்து அனுப்புகிறது எனவும், தமிழகத்தில் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிராக நடைபெற்று வரும் வன்முறைகளுக்கு எதிராக மதுரையில் நாளை திட்டமிட்டபடி பாஜக மகளிர் அணி பேரணியை தொடங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். பெண் அதிகாரம் என்பதை நோக்கி தமிழ்நாடு முன்னேறி வருகிறது என்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்து உரையாற்றினார். அப்போது புத்தாண்டு பிறந்து நான் கலந்து கொள்ளக்கூடிய முதல் நிகழ்ச்சியும் கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தை திறந்து வைக்கும் நிகழ்ச்சி என்றும், இதில் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி என்றும், புத்தாண்டிற்கு முன்னாடி நான் பங்கேற்ற நிகழ்ச்சியான புதுமை பெண் விரிவாக்க திட்டம் பெருமைப்படும் வகையில் அமைந்திருக்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் திராவிட இயக்க சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி சமத்துவ
சமத்துவத்தை நிலைநாட்ட உருவான இயக்கம்தான் நம்முடைய இயக்கம் எனவும், அதில் பாலின சமத்துவம் முக்கியமான ஒன்று எனவும், பெண்களுடைய உரிமைகளுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் ஏராளமான திட்டங்களை ஏற்கனவே அண்ணா கலைஞர் காலத்திலேயே பல்வேறு திட்டங்களை திமுக அரசு நிறைவேற்றியிருந்தாலும், அதனைத் தொடர்ந்து நம்முடைய அரசு அண்ணா கலைஞர் வழியில் தந்தை பெரியார் எந்த கனவை கண்டு கொண்டிருந்தாரோ, எதற்காக வாழ்நாள் முழுவதும் போராடினாரோ அந்த எண்ணங்கள் நிறைவேற்றப்படக்கூடிய வகையில் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை திமுக அரசு நிறைவேற்றி வருகிறது என்றும், பெண் அதிகாரம் என்பதை நோக்கி தமிழ்நாடு முன்னேறி வருகிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ராணுவம் முவாசி பகுதியில் வான்வழி தாக்குதல் நடத்தியதில் 3 குழந்தைகள் உட்பட 10 பேர் கொல்லப்பட்டனர். கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் இஸ்ரேல் நடத்தி வரும் படுகொலை தாக்குதலில் வீடுகளை இழந்தும் கட்டாயமாக இடமாற்றப்பட்டும் லட்சக்கணக்கான பாலஸ்தீன பொதுமக்கள் அங்குள்ள தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ளனர். இதேபோன்று இஸ்ரேலினால் மனிதாபிமான மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருந்த முவாசி பகுதியில் உள்ள முகாமில் வீடுகளை இழந்த ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் தங்கியிருந்தனர். இந்நிலையில் இன்று இஸ்ரேல் ராணுவம் முவாசி பகுதியில் வான்வெளி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 3 குழந்தைகள் உட்பட 10 பேர் கொல்லப்பட்டனர். இதில் பாலஸ்தீன போராளி குழுவான ஹமாஸினால் நிர்வகிக்கப்படும் காவல்துறையின் உயரதிகாரிகள் 2 பேரும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் உயரிய விருதுகள் பெறும் தமிழக வீரர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். 4 பேருக்கு நாட்டின் உயரிய விருதான கேல் ரத்னா விருதை மத்திய அரசு அறிவித்துள்ளது. அர்ஜுனா விருதிற்கான பட்டியலில் 3 தமிழக வீராங்கனைகள் உட்பட 32 வீரர் வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். அதன்படி தமிழகத்தை சேர்ந்த உலக செஸ் சாம்பியன் குகேஷ், மனுபாக்கர், ஹர்மன்பிரீத் சிங், பிரவீன்குமார் ஆகிய 4 பேருக்கு நாட்டின் உயரிய விருதான கேல் ரத்னா விருதை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் கேல் ரத்னா விருது, அர்ஜுனா விருதுகளை பெற்ற தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு எக்ஸ் தள பக்கத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் நமது உலக செஸ் சாம்பியன் குகேஷ், நாட்டின் உயரிய விளையாட்டு விருதான மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது 2024ஆம் ஆண்டிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும், நம் அனைத்து விளையாட்டு வீரர்களும் தொடர்ந்து வெற்றி பெற வாழ்த்துகிறோம் என்றும், அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் இன்னும் பெரிய உயரங்களை அடைய வேண்டும் என நம்புகிறோம் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி முகூர்த்த பந்தக்கால் நட்டு வைத்தார். உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான முகூர்த்த பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி அவனியாபுரம் திருப்பரங்குன்றம் செல்லும் சாலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன் வசந்தம், ஆணையாளர் தினேஷ்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு பரிசளிக்க விரும்புவர்கள் பரிசளிக்கலாம் எனவும், உள்ளூர் மாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதில்லை எனவும், எல்லாம் ஆன்லைனில் தான் எனவும், பரிசளிப்பதில் முறைகேடு நடக்க வாய்ப்பு இல்லை என்றும், அனைத்தும் கேமரா மூலம் பதிவு செய்யப்பட்டு வருகிறது என்றும், ஜல்லிக்கட்டில் 3000 பேருக்குத்தான் டோக்கன் கிடைக்கும், 9000 பேருக்கு டோக்கன் கிடைக்காது என்றும், ஜல்லிக்கட்டு போட்டியில் எந்த குறையும் எந்த பாகுபாடும் இருக்காது என்றும் அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். விசைத்தறி தொழிலாளர்களுக்கு 50% கூலி உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆண்டிப்பட்டி அருகே விசைத்தறி தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அடுத்த டி. சுப்புலாபுரத்தில் செயல்பட்டு வரும் 36 விசைத்தறி கூடங்களில் 2000க்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இங்கு உற்பத்தி செய்யப்படும் சேலைகள் தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு போடப்பட்ட கூலி உயர்வு ஒப்பந்தம் முடிவடைந்த நிலையில் புதிய ஒப்பந்தம் போடுவதற்கு விசைத்தறி உரிமையாளர்கள் முன் வராததை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 2000க்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விசைத்தறி தொழிலாளர்களுக்கு 50% கூலி உயர்வு வழங்க வேண்டும், 20% போனஸ் வழங்க வேண்டும், விசைத்தறி கூடங்களில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். போராட்டத்தில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கங்களை சேர்ந்த விசைத்தறி தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர்.
திருமயம் தாலுகா அலுவலகத்தில் 13 கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு டிசம்பர் மாத ஊதியத்தை வழங்காத திருமயம் வட்டாட்சியரை கண்டித்து கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகாவில் பணிபுரியும் 13 கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு டிசம்பர் மாதம் ஊதியம் வழங்காத திருமயம் வட்டாட்சியரை கண்டித்து கிராம நிர்வாக வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் மாநில செயலாளர் உதயசூரியன் தலைமையில் ஏராளமான கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் நாளை புதுக்கோட்டை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தினர் தெரிவித்தனர். இதனிடையே திருமயம் வட்டாட்சியர் புவியரசனை தொடர்பு கொண்டு கேட்டபோது பட்டா மாறுதல் தொடர்பான கோரிக்கை மனுக்களை கிராம நிர்வாக அலுவலர்கள் 30 நாட்களுக்குள் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது அரசு விதி என்றும், ஆனால் சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் அரசின் விதியின்படி பணியை சரியாக முடிக்காத காரணத்தால் அவர்களது ஊதியம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக வட்டாட்சியர் புவியரசன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரிலிருந்து புதிய வழித்தடத்தில் அரசு பேருந்து சேவையை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். திருச்செந்தூர் பகத்சிங் பேருந்து நிலையத்திலிருந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, நாகர்கோவில், சென்னை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே திருச்செந்தூர் பகத்சிங் பேருந்து நிலையத்தில் சேதமடைந்துள்ள தரைத்தளத்தை சீரமைத்து தர வேண்டும் என பயணிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் ரூபாய் 34 லட்சம் மதிப்பீட்டில் திருச்செந்தூர் பேருந்து நிலையத்தின் தரைத்தளம் சீரமைக்கும் பணிகளை மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து திருச்செந்தூரில் வழியாக சாத்தான்குளத்திற்கு அரசு நகர பேருந்து இயக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வந்த பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று திருச்செந்தூரிலிருந்து புன்னக்காயல், ஏரல், நாலுமாவடி வழியாக சாத்தான்குளத்திற்கு புதிய அரசு பேருந்து வழித்தடத்தினை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பச்சை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சம்பவத்திற்கு நீதி கேட்டு களத்தில் போராடுவதற்கு திமுக அரசு அனுமதி மறுக்கிறது என்று சென்னை தியாகராயர் நகரில் பாஜக மகளிர் அணியின் மாநில தலைவர் உமாரதி ராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மதுரையில் பாஜக மகளிர் அணியினர் நீதி கேட்கும் பேரணியை துவங்குகின்றனர். நீதி கேட்கும் பேரணியினர் மதுரையில் இருந்து அனைத்து மாவட்டங்களின் வழியாக சென்னைக்கு வந்ததும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை சந்திக்கின்றனர். இது தொடர்பாக சென்னை தியாகராயர் நகரில் கமலாலயத்தில் பாஜக மகளிர் அணி மாநில தலைவர் உமாரதி ராஜன் மற்றும் பாஜக நிர்வாகி நடிகை குஷ்பு ஆகியோர் செய்தியாளர்கள் சந்தித்து பேசினர். இதில் பாஜக மகளிர் அணியின் மாநில தலைவர் உமாரதி ராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும், போராட களத்திற்கு வந்தால் போராட்டத்திற்கு திமுக அரசு அனுமதி மறுக்கிறது எனவும் தெரிவித்தார். இவரை தொடர்ந்து நடிகை குஷ்பு தெரிவிக்கையில், பாதிக்கப்பட்ட பெண் சாகும் வரை இந்த சம்பவத்தை மறக்க மாட்டார் எனவும், மாணவியின் பெற்றோர் அனுபவிக்கும் துன்பம் இருந்து கொண்டே இருக்கும் எனவும் தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு ரூபாய் 25 லட்சம் நிவாரணத் தொகை, கல்வி கட்டணத்தை அரசு ஏற்பது என்பது போதுமானதாக இல்லை என தெரிவித்தார். பெண்கள் இறங்கி வந்து நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கான அனுமதி அரசாங்கத்தால் மறுக்கப்படுகின்றது. இந்த போராட்டம் அப்படிங்கிறத விட தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது, பெண்கள் பாதுகாப்பாக இருங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வை தான் நாம் ஏற்படுத்த போகின்றோம். அதற்கு கூட இங்கே இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கம் அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலே மாணவிக்கு நடந்த இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு உடந்தையாக இருந்தது, அதை செய்தது அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கக்கூடிய கட்சிக்காரர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அன்னைக்கு இவர்தான் குற்றவாளின்னு தெரிஞ்ச உடனே கைது பண்ணிட்டு ராத்திரியே விட்டாங்க. நாங்கள் கேட்குறோம், இரவு விட்டீங்கல்ல, விட சொன்னது யார் அந்த சார் அப்படின்னு உங்களுக்காவது தெரியுமா? தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகைக்கு பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் மன்னாய்க்கன்பட்டி கிராமத்தில் ரேஷன் கடை ஊழியர் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து ரேஷன் கடை ஊழியர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது.
சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த மன்னாய்க்கன்பட்டி கிராமத்தில் மேட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சசிகுமார் என்பவர் ரேஷன் கடை விற்பனையாளராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல் பணியில் இருந்த சசிகுமாரிடம் அதே பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் குடும்ப அட்டை இல்லாமல் ரேஷன் பொருட்களை வழங்க வேண்டும் என தெரிவித்ததுடன் அரிசி, பருப்பு உள்ளிட்ட பொருட்களை அவரை எடுத்து செல்ல முயன்றார். இதுகுறித்து ரேஷன் கடை விற்பனையாளர் சசிகுமாருக்கும் செந்தில்குமாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதனையடுத்து இருவரும் வாழப்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்நிலையில் ரேஷன் கடை ஊழியரை தாக்கிய செந்தில்குமார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட ரேஷன் கடை பணியாளர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். அப்போது செந்தில்குமார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். கணுவாய் அருகே 5 அடி நீள மலை பாம்பு சாலையை கடந்து சென்ற காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தடாகம், மாங்கரை, பன்னிமடை, கணுவாய், சோமையனூர் உள்ளிட்ட பகுதிகளில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. இந்நிலையில் கணுவாய் அடுத்த நர்சரி பகுதியில் சுமார் 5 அடி நீளம் கொண்ட மலை பாம்பு ஒன்று மெதுவாக சாலையை கடந்து சென்றது. இதனை பார்த்த வாகன ஓட்டிகள் மலை பாம்பை அவர்களது செல்போனில் வீடியோ பதிவு செய்தனர். தற்பொழுது அந்த காட்சிகள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. பாடியநல்லூரில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். சுதர்சனம் பங்கேற்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மாதவரம் தொகுதி சோழவரம் ஒன்றியம் பாடியநல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை வடகிழக்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் மாவட்ட துணை அமைப்பாளர் ஜி.கே. இனியன் ஏற்பாட்டில் பாடியநல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிறந்த 3 குழந்தைகளுக்கு தலா 1 கிராம் தங்க மோதிரம், குழந்தைகளுக்கான பெட்டகங்கள் வழங்குதல் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்குதல், சிலம்பம் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்குதல் என்பன உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சோமவரம் ஒன்றிய குழு துணை பெருந்தலைவர் கருணாகரன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ். சுதர்சனம் தலைமையேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேரூராட்சி துணைத் தலைவர் விப்ர நாராயணன், மாவட்ட பிரதிநிதி புள்ளிலையன் ரமேஷ், சோழவரம் தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள் காசி முகமது, வீரம்மாள், கோதண்டன், மாவட்ட துணை அமைப்பாளர் பரசுராமன், விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் ஞானம், ஒன்றிய கவுன்சிலர் மாலதி, மகேந்திரன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரூர் அடுத்த பொய்யப்பட்டி கிராமத்தில் எம்ஜிஆர் காலத்தில் கட்டி கொடுக்கப்பட்ட குடியிருப்புகள் சேதமடைந்துள்ள நிலையில் மறுசீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பஞ்சாயத்து தலைவரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த பொய்யப்பட்டி கிராமத்தில் 40க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் எம்ஜிஆர் காலத்தில் ஏழை மக்களுக்கு இலவசமாக கட்டி கொடுக்கப்பட்டது. தற்போது இந்த குடியிருப்புகளின் மேல் தளத்தின் காங்கிரீட் ஜல்லிக்கற்கள் ஆங்காங்கே பெயர்ந்து விழுந்தும் கம்பிகள் வெளியே தெரியும் நிலையில் மக்கள் வசிக்க முடியாத குடியிருப்புகளாக மாறியுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் குடியிருப்புகளை சீரமைக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமாரிடம் முறையிட்ட போது பஞ்சாயத்து தலைவரிடம் முறையிடுங்கள் என தெரிவித்த நிலையில் பஞ்சாயத்து தலைவரிடம் கேட்டபோது சட்டமன்ற உறுப்பினரிடம் முறையிடுங்கள் என மாறி மாறி அலைக்கழிப்பு செய்ததால் மக்கள் வேதனையடைந்துள்ளனர். இது தொடர்பாக பொதுமக்கள் தெரிவிக்கையில், என் பேர் காமாட்சிங்க. 18 வருஷம் தான் இங்க குடியிருக்கிறோம். எங்களுக்கு 20 பேர் இருக்கு, 20 வீடு இருக்குதுங்கண்ணா. 20 வீட்டுக்கு வீடு இல்லைங்கண்ணா. பணம் இருக்கிறவங்க சீட்டு போட்டுக்கிறாங்க, சைட்ல ஓலை கட்டிக்கிறாங்கண்ணா. ஓலை கட்டி குடியிருக்கிறாங்க. அந்த வீட்டை நம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க பசங்க. எழுதுறதுக்கு படுக்கிறதுக்கு உக்காந்து ஒரு 5 நிமிஷம் உக்காந்தாங்க இதான்றதுக்கு கூட எந்த ஒரு வசதி இல்லைங்க. வெளியே ஓலை கட்டி இருக்கிறோம். அந்த ஓலையில தான் எல்லாம் உக்காடுறாங்க, படிக்கிறாங்க, எல்லாமே செய்யறாங்க. ஏன் அந்த ஓலையில தங்குறீங்க? என்ன ஆச்சு? ஆனா வீடு ரொம்ப பழுதடிஞ்சிருக்குது. இப்ப இந்த 10 நாளைக்கு முன்னாடி பேஞ்ச மழை மறுபடியும் சப்போஸ் வந்துச்சுன்னா வீடு தாங்காதுங்க. கடலூரில் நள்ளிரவில் வாலிபர் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கடலூர் முதுநகர் சான்றோர் பாளையத்தை சேர்ந்த கட்டிட தொழிலாளி சங்கர் என்பவர் நள்ளிரவில் சுத்துக்குளம் பகுதியில் தனது நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் அவரை கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு தப்பித்து சென்றனர். மார்பு உள்ளிட்ட பல இடங்களில் கத்தி குத்துப்பட்ட சங்கர் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற கடலூர் முதுநகர் காவல்துறையினர் சங்கர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் கடலூர் முதுநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்கள் எதற்காக சங்கரை கத்தியால் குத்தி கொலை செய்தனர் என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தர்மபுரி அடுத்த ஆட்டுக்காரன்பட்டி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பணிபுரிந்து வந்த 3 ஆசிரியர்களை வேறு பள்ளிக்கு மாறுதல் செய்ததை கண்டித்து மாணவர்கள் பள்ளிக்கு அனுப்பாமல் பெற்றோர்கள் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தர்மபுரி அடுத்த சோகத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட ஆட்டுக்காரன்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியர் உட்பட 7 ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். 138 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இப்பள்ளியில் பணிபுரிந்த 4 ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சரியாக பாடம் நடத்துவதில்லை எனவும் சரியாக பள்ளிக்கு வருவதும் இல்லை எனவும் அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டி சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். இதனால் அப்பள்ளியில் உள்ள தலைமை ஆசிரியர் உட்பட 7 ஆசிரியர்களையும் மாவட்ட கல்வி நிர்வாகம் வெவ்வேறு பள்ளிகளுக்கு பணிமாற்றம் செய்தது. இதனிடையே பணிமாற்றம் செய்த ஆசிரியர்களை மீண்டும் பள்ளிக்கு ஆட்டுக்காரன்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பாமல் மாணவர்களின் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாவட்ட கல்வி அலுவலர் தென்றல், வட்டார கல்வி அலுவலர் ஜீவா உள்ளிட்டோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பொன்னமராவதி அடுத்த கேசராப்பட்டி கிராமத்தில் செயல்படும் அஞ்சல் நிலையத்தில் பொதுமக்கள் செலுத்திய சேமிப்பு பணத்தை மோசடி செய்த அஞ்சலக அலுவலரை கண்டித்து 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அடுத்த கேசராப்பட்டி கிராமத்தில் செயல்படும் அஞ்சல் நிலையத்தில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் மற்றும் அஞ்சலக சேமிப்பு திட்டத்தின் கீழ் அஞ்சல் அலுவலர் ராஜேஷ் என்பவர் பொதுமக்கள் அஞ்சலக கணக்கில் செலுத்தும் பணத்தை வரவு வைக்காமல் அஞ்சலக சேமிப்பு புத்தகத்தில் போலியாக முத்திரையிட்டு ரூபாய் 40 லட்சத்தை மோசடி செய்துள்ளார். இதனை அறிந்த 10 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அஞ்சலக அலுவலர் ராஜேஷை கண்டித்து அஞ்சல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சேமிப்பு பணத்தை திருப்பி வழங்க வேண்டும் எனவும் மோசடி செய்த அஞ்சலக அலுவலர் ராஜேஷ் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதனிடையே புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட அஞ்சல் ஆய்வாளர் ஸ்ரீ ஷாலினியிடம் பொதுமக்கள் கேட்டபோது அஞ்சலக அலுவலர் ராஜேஷ் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு விட்டதாகவும் அவர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை என்றும் தெரிவித்தார். இது தொடர்பாக அஞ்சலக ஆய்வாளர் ஷாலினி மேலும் தெரிவிக்கையில் 2025 புத்தாண்டை ஒட்டி வியாசர்பாடியில் சுபாஷ் சந்திர போஸ் சிலம்பாட்ட சங்கத்தினர் வரும் காலங்களில் போதையை ஒழிப்போம் என வலியுறுத்தி சிலம்பாட்டத்துடன் ஊர்வலமாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சென்னை எருக்கஞ்சேரி வியாசர்பாடியில் சுபாஷ் சந்திர போஸ் சிலம்பாட்ட சங்கத்தினர் சார்பில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் சிலம்பாட்ட வீரர்கள் ஒன்றிணைந்து 2025 புத்தாண்டை ஒட்டி வரும் காலங்களில் தமிழகத்தில் போதையை ஒழிப்போம், பெண்களை காப்போம் என வலியுறுத்தி விழிப்புணர்வு பதாகைகளை ஒரு கையில் ஏந்தியபடியும் மற்றொரு கையில் சிலம்பம் சுற்றியும் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஊர்வலமாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இது தொடர்பாக சுபாஷ் சந்திர போஸ் சிலம்பாட்ட சங்கத்தின் பயிற்சி ஆசிரியர் கார்த்திக் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், திருத்துறைப்பூண்டி, குன்னூர் ஊராட்சிகள் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற கட்டிடத்தை சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து திறந்து வைத்தார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் குன்னூர் ஊராட்சியில் ரூபாய் 28,96,000 மதிப்பீட்டில் புதிதாக அனைத்து வசதிகளுடன் ஊராட்சி மன்ற கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா ஊராட்சி மன்ற தலைவர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து கட்டிடத்தை திறந்து வைத்தார். விழாவில் ஒன்றிய பெருந்தலைவர் பாஸ்கர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு துறை அதிகாரிகள் உட்பட கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டனர். சாத்தூர் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் வீட்டில் 64 சவரன் தங்க நகையை திருடிய குற்றவாளிக்கு சாத்தூர் நீதிமன்றம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது.
விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் ராதாகிருஷ்ணன் என்பவர் அதே பகுதியில் பெட்ரோல் பங்க் நடத்தி வருகிறார். இவரது வீட்டில் கடந்த 2011ஆம் ஆண்டு வீட்டின் பூட்டை உடைத்து 11 பேர் கொண்ட கும்பல் 64 சவரன் தங்க நகைகளையும் ரூபாய் 1 லட்சத்தையும் கொள்ளையடித்து சென்றது. இதுகுறித்து ராதாகிருஷ்ணன் சாத்தூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வந்த நிலையில் கிருஷ்ணகிரி பகுதியைச் சேர்ந்த முத்துராமன் என்பவரை மட்டும் கைது செய்து விசாரணை நடத்தியதில் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் வீட்டில் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து முத்துராமனை காவல்துறையினர் கைது செய்து அவரிடமிருந்த 10 சவரன் தங்க நகையை மீட்டனர். இது தொடர்பான வழக்கு சாத்தூர் உதவி அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் வழக்கு விசாரணை இறுதியில் நீதிபதி முத்துமகாராஜா முத்துராமனுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். கடலூரில் பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி கைது செய்ததை கண்டித்து தருமபுரியில் 100க்கும் மேற்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து கடலூரில் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி கைது செய்யப்பட்டார். இதனை கண்டித்து தருமபுரியில் 4 சாலை சந்திப்பில் பாமக சட்டமன்ற உறுப்பினர் SP வெங்கடேஸ்வரன் தலைமையில் பாமக நிர்வாகிகள் பசுமை தாயகம் உழவர் பேரியக்கம் என 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். தருமபுரி மாவட்டத்தில் அரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தமிழ்நாடு மாணவர் மன்றம் மற்றும் மாணவியர் பிரிவு சார்பில் ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் பரபரப்பு நிலவியது. பொள்ளாச்சி பாலியல் கொடூரம், அதிமுக முக்கிய நிர்வாகிகள் கைது என்ற வாசகங்களுடன் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் புகைப்படங்கள் போஸ்டரில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. மேலும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலையில் 2 கொம்புகளுடன் கூடிய புகைப்படமும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் சாட்டையடி புகைப்படம் ஆங்காங்கே ஒட்டப்பட்டுள்ளது. இதனை பள்ளி செல்லும் மாணவர்களும் பொதுமக்களும் வியப்புடன் பார்த்து செல்கின்றனர். வால்பாறையில் வாகனங்களை நிறுத்தி காட்டு யானைகளை லாவகமாக சாலையை கடக்க செய்த மானாம்பள்ளி வனத்துறையினருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் தற்போது காட்டு யானைகள் சிறு சிறு குட்டிகளுடன் கூட்டமாக பல்வேறு பகுதிகளில் நடமாடி வருகிறது. இந்நிலையில் வால்பாறை அருகே உள்ள தாய்மொழி எஸ்டேட் UT டிவிஷனில் மக்கள் குடியிருப்பு பகுதியில் குட்டிகளுடன் 9 காட்டு யானைகள் முகாமிட்டிருந்தது. இந்நிலையில் மானாம்பள்ளி வனச்சரக அலுவலர் கிரிதரன் ஆலோசனையின்படியும் வனவர் முத்துமாணிக்கம் தலைமையிலான வனத்துறையினரும் மனித வனவிலங்கு மோதல் தடுப்பு குழுவினரும் காட்டு யானைகளை தொடர்ந்து கண்காணித்தனர். இதனிடையே மக்கள் குடியிருப்பு பகுதியில் இருந்து மற்றொரு பகுதிக்கு செல்லும் யானை கூட்டம் இரவு 7 மணியளவில் முட்டீஸ் வால்பாறை செல்லும் நெடுஞ்சாலையின் குறுக்கே கடந்து சென்றது. அப்போது அவ்வழியாக செல்லும் வாகனங்களை கண்டு சாலையோரம் நின்றுவிட்டன. இதை அறிந்த வனத்துறையினர் ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்படாதவாறு லாவகமாக வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்தி காட்டு யானைகள் அச்சமின்றி சாலையை கடந்து செல்லும் வரை காத்திருந்து பின்பு போக்குவரத்தை சீர் செய்தனர். வனத்துறையினரின் இந்த நடவடிக்கையை அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பாராட்டி சென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தை சேர்ந்த செஸ் வீரர் குகேஷ், மனுபாக்கர் உள்ளிட்ட 4 பேருக்கு கேல் ரத்னா விருது வழங்கப்படும். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. 2023-2024 ஆண்டிற்கான CT பிரிவு பணியாளர்களுக்கு போனஸ் வழங்க முதலமைச்சர் MK ஸ்டாலின் உத்தரவு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்கள், குழந்தைகள் மீதான வன்முறை அதிகரித்துள்ளது. பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. பெண் அதிகாரம் என்பதை நோக்கி தமிழ்நாடு முன்னேறி வருகிறது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் உரை. மூவாசி பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 3 குழந்தைகள் உட்பட 10 பேர் கொல்லப்பட்டனர். நாட்டின் உயரிய விருதுகள் பெறும் தமிழக வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்து தெரிவித்துள்ளார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் காண ஜெம்லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.